எல்லோருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இனி நன்னாளில் இது ஒன்றால் உண்டாகிறது. அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் 26/2/2026 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம். நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்கள் ஜோதிட ஆசானின் அன்பு வணக்கம். இன்றைக்கு மாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. நவகிரகங்களின் குருவான பிரகஸ்பதிக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள். ராசிபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விழிப்புணர்வு செய்தி. வாழ்க்கையில நாம எல்லாருமே குருவை தேடி ஓடுகிறோம். ஆனா நிஜமான குரு யாரு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்ச தவறுகளும் அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களும் தான். அனுபவம் தான் உங்களுக்கு சிறந்த ஆசான். அதனால நேற்று நடந்த கசப்பான விஷயங்கள் நினைச்சு வருத்தப்படாம இன்றைக்கு கிடைச்ச பாடத்தை வச்சு ஒரு புது அடியை எடுக்கிறீங்க. குருவின் பார்வை இருந்தா குருவின் நன்மை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு உங்களை முன்னேற்ற அந்த மகான் துணை நிற்பார். இன்றைய நட்சத்திர சிறப்பு மற்றும் சந்திராஷ்டமம் பார்ப்போம். இன்றைக்கு மதியம் 12:34 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் ராகு பகவானின் திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிக்கும். சந்திரன் இன்றைக்கு மிதுன ராசி சஞ்சரிக்கின்றார். இன்றைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு தெரியுமா? இந்த நாள் முழுவதும் தனுசு ராசி நேரம், அதை தொடர்ந்து மகர ராசி நேரம் சந்திராஷ்டமம் இருக்கும். அதனால இந்த 2 ராசிக்காரர்களும் இன்றைக்கு பேசும்போது ரொம்ப நிதானமா இருக்கும். தொடங்குற காரியத்துல ஒரு முறை இவங்க யோசிச்சு செயல்படுதுங்க. மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தைரியஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால எதையும் துணிச்சலோடு செய்வீங்க. குருவின் பார்வை கிடைக்கிறதால தொழில பெரிய முதலீடு வரும். மனைவியோட ஆரோக்கியத்துல சின்னதா அக்கறை காட்டுவீங்க. அவங்களுக்கு பணிச்சுமை அதிகமா இருக்கும். குழந்தைகள் இன்னைக்கு புது விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு தோள்பட்டி வரி வரலாம். அதனால் நீண்ட நேரம் புரிஞ்சு வேலை செய்யாதீங்க. உணவில் புரதச்சத்து அதிகமா இருக்கிற முட்டை அல்லது பயிர் வகைகளை அதிகமா சேர்த்துக்குங்க. தட்சிணாமூர்த்தி மஞ்சள் மலர்கள் சாத்தி வழிபாடு செய்யுங்க. யோகம் உண்டாகும். ரிஷபராசி நேரில் தனஸ்தானத்தை சந்திரன் இருக்கிறதால இன்றைக்கு பணப்பணக்கம் தாராளமா இருக்கும். புதன் மற்றும் சுக்கிரன் அமைப்பால தொழில நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும். மனைவியோட ஒத்துழைப்பால ஒரு பழைய கடனை அடைச்சு நிம்மதி செய்ய அடைவீங்க. பிள்ளைகளோட சுத்தித்தனம் இன்றைக்கு வீட்டுல மகிழ்ச்சி. ஆரோக்கியத்துல இன்னைக்கு தொண்டை எரிச்சல் வரலாம். அதனால குளிர்ந்த பானங்கள் தவிர்த்துங்க. மிதமான சுடிநீர் மற்றும் இஞ்சி டீ ஏற்றுங்க. மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும். ஐஸ்வர்யம் பெருகும். மீனராசி நேர்களே, சந்திரன் உங்க ராசியிலேயே செஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கு மிகவும் பொழிவா இருக்கும். ராகுவின் திருவாதிரை நட்சத்திரம் தொடங்குறதுனால தொழில திடீர் திருப்பங்கள் உண்டாகும். மனைவியோட ஆசையால ஒரு பெரிய சிக்கல இருந்து தப்பிப்பீங்க. பிள்ளைகளோட உயர்கல்வி பற்றி ஒரு நல்ல தகவல் வந்து தரும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு நரம்பு சம்பந்தமான பொருள் வரலாம். கீரை வகைகளை உணவுல அதிகமா சேர்த்துருங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. பயம் நீங்க. கடகராசி நேர்களே, இன்றைக்கு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அது எல்லாமே சுப செலவு தான். குரு பலத்தால தொழில புது மாற்றங்கள் செஞ்சு வெற்றி காண்பீங்க. மனைவியோட சேர்ந்து ஒரு ஆன்மீக பயணம் போக திட்டமிடுவீங்க. குழந்தைகள் உங்க பேச்சை மதிச்சு நடக்கிறது மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஆரோக்கியத்துல இன்னைக்கு சளி தொந்தரவு வராம இருக்க கவனமா இருங்க. சுக்கு மற்றும் மிளகு சேர்ந்த உணவுகளை எடுத்துங்க. ஒவ்வொரு மாட்டுக்கு பாலை விஷயம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. நிம்மதி கிடைக்கும். கும்பராசி நேர்களே, லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால இன்னைக்கு தொட்டதெல்லாம் பண்ணாகும். சூரியன் பலமா இருக்கிறதால அரசு வழியில எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மனைவியோட ஆதரவால தொழில ஒரு பெரிய இலக்கையை இன்னைக்கு அடைவீங்க. பிள்ளைகள் விளையாட்டு போட்டிகள்ல ஜெயித்து பட்டம் வாங்குவாங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு சுத்தமதியா அதிகரிக்காம இருக்க இலச்சமிழை சாறு எடுத்துக்கோங்க. காலையில் 10 நிமிஷம் நடைபயிற்சி செய்யுங்க. சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. செல்வாக்கு உயரும். கன்னிராசி நேர்களே, தொழில் ஸ்தானத்துல சந்திரன் வர்றதால வேலையில பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புதன் மற்றும் குரு அமைப்பால வியாபாரத்துல லாபம் 2 மடங்கா உயரும். மனைவியோட விருப்பத்தை நிறைவேற்றி அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. குழந்தைகள் கல்வி விஷயத்துல உங்களை பெருமைப்படுத்துவாங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு செரிமான பிரச்சனை வரலாம்.
நல்லா மென்று சாப்பிடுங்க. சிறுநீர் அதிகம் அப்படிங்க. இந்த சீரக நீர் என்பது சீரகம் என்பது சீர் அகம், சீர் பிளஸ் அகம், உடலை சீராக வைத்திருக்கக்கூடிய ஒரு நீர். அதனால் சீரக நீர் தினமும் குடித்தால் மிகவும் நல்லது. மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. துலாம் ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும். சுக்கிரன் சாதகமா இருக்கிறதால சொத்துக்கள் வாங்குற முயற்சி வெற்றி பெறும். மனைவியோட நீண்ட நாள் கோரிக்கையை இன்னைக்கு வெற்றிங்க, நிறைவேற்றிருக்கீங்க. பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி ஒரு தெளிவான முடிவு எடுக்கீங்க. ஆரோக்கியத்தில் இன்னைக்கு இடுப்பு வலி வராம இருக்க சரியான முறையில் ஓய்வு எடுங்க. நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற பழங்களை சேர்த்துக்குங்க. துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. தடைகள் நீங்க. விருச்சிக ராசி நேயர்களே, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு எதையும் நிதானமா கையாளுங்க. செவ்வாய் பலமா இருக்கிறதால தொழில உழைப்புக்கு எந்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். மனைவியுடன் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்க. பிள்ளைகள் மூலமா ஒரு சுப செய்தி உங்களை தேடி வரும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கலாம். அதனால நீர்மூர் இளநீர் அதிகமா எடுத்துக்கங்க. ராகு காலத்துல துர்க்கையம்மனுக்கு எழுநூத்தி தீபம் ஏற்றி வருகிறது. தனுசு ராசி நேரிலே, இன்றைக்கு உங்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் நிலவுது. குரு உங்க ராசிநாதன் என்றாலும் சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதால மனக்குழப்பம் வரலாம். தொழில இன்னைக்கு புது முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க. மனைவியுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியா இருங்க. பிள்ளைகளோட பிரிவாத குணத்தை அன்பால மாற்ற முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு தூக்கமின்மை ஏற்படும். இரவு படுக்கணும், ஒரு டம்ளர் பால் குடிங்க, நன்றாக தூக்கம். தட்சிணாமூர்த்தியை மனதார் நினைச்சு வழிபடுங்க, நன்றாக இருக்கும். மகராசி நேர்களே, 6ஆம் இடத்துல சந்திரன் வரதால எதிர்ப்புகள் விலகி வெற்றி கிடைக்கும். சனி பகவான் அருளால தொழில ஒரு பெரிய திருப்பம் உண்டாகும். மனைவி வழியில உங்களுக்கு தேவையான ஒரு நிதியுதவி கிடைக்கும். குழந்தைகள் இன்னைக்கு உங்ககிட்ட அதிக அன்பு காட்டுவாங்க. ஆரோக்கியத்தை இன்னைக்கு மூட்டு வலி வராம இருக்க பூண்டு சேர்ந்த உணவுகளை எடுத்துக்கங்க. கிழங்கு வகைகளை தவிர்த்து மிக மிக நல்லது. சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, சூழ்ச்சி உண்டாகும். கும்பராசி நேரிலே, பாக்கியஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால பிள்ளைகள் வழியில ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். சூரியன் மற்றும் புதன் அமைப்பால சமூகத்துல உங்க மகிழ்ச்சி ஏறும். மனைவியோட பேச்சால வீட்டுல ஒரு கலகலப்பான சூழ்நிலை நிலவும். தொழில கூட்டாளிகள் மூலமா லாபம் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கணுக்கால் வழி வரலாம். தினமும் 15 நிமிஷம் யோகா செய்யுங்க. சிவபெருமானுக்கு வில்வெளி சாட்டி வழிபாடு செய்யுங்க, நிம்மதி பெருகும். மீனராசி நேர்களே, சுகஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால இன்னைக்கு வீட்டுல வசதி வாய்ப்புகள் பெருகும். குருவின் பார்வையால வேலையில் இருந்த எதிர்வரைகள் நீங்கும். மனைவியோட ஆசையை நிறைவேற்ற அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தருவீங்க. பிள்ளைகள் கல்வியில முதல் எடுத்துட்டு வருவாங்க. ஆரோக்கியத்தில் இன்னைக்கு பாத எரிச்சல் வரலாம். இரவு தூங்கும்போது பாதங்களை சுத்தமா சுடுதல் நீர் கழுவிங்க. நல்லா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி படுக்கிறது நல்லது. குலதெய்வத்தை மவாறு நினைச்சு வழிபடுங்க, அதிர்ஷ்டம் கூடும். இன்றைய விசேஷாம்சம், திருவாதிரை நட்சத்திரக்காரனுக்கு இன்று எப்படி இருக்கும்? இன்னைக்கு மதியம் 12:34 அப்புறம் ராகு பகவானின் திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிக்கும். திருவாதிரை நட்சத்திரம்னா அதுவும் ஈரமான நட்சத்திரம், சூரியமானுக்கு உகந்தது. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தொழில மிகப்பெரிய வேகம் இருக்கும். நீண்ட நாள் தேங்கி கிடந்த வேலைகள் இன்னைக்கு சுலபமா ஐடி துறையில் மற்றும் தொழில்நுட்ப துறையில் இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காத்து நண்பர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கு மாலை சிவபெருமானை நினைச்சு நமச்சிவாய மந்திரம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில செயல் எல்லாம் மாறி பனி போல விளக்கும். நண்பர்களே, இன்றைக்கு 12 ராசி குரு மற்றும் சந்திரனின் சஞ்சார பலன்களை பார்த்தோம். சந்திராசனத்துக்கு தனுசும் மற்றும் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அவங்க வந்து எச்சரிக்கையா இருங்க. இன்றைய தினம் எல்லோரும் நன்றாக இருப்போம்.